ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எதையும் எப்பொழுதும் எந்த நாளையும் வெறுக்காதே. எல்லா விதமான நாளும் அற்புதமான நாள்தான். உனக்கு ஒரு விஷயத்தை நான் என்று சொல்ல வந்தேன். அது என்னவென்பதை முழுமையாக கேள். சில நேரத்தில் உனக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. எந்த நாளில் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லையே, எனக்கு புரியவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வது, நல்ல நேரம் நல்ல காலம் என்று எதுவுமே எனக்கு தெரியவில்லையே. நான் ஒரு நேரத்தில் ஒரு நல்லது என்று செய்தால் அது ஏதோ ஒரு கெட்டதில் போய் முடிகிறது. இதெல்லாம் என்னதான் சாயி? என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் என்னதான் சாயி என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே உள்ளது. என்னுடைய தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நான் நிச்சயமாக சேர்ப்பேன். அது ஒரு பங்கு இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி சுபமான நாள் என்பதும் இருக்கிறது. அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய புது புது விஷயத்தை எல்லாம் செய். அது என்னவென்பதை நான் இப்பொழுது விளக்கமாகவே சொல்கிறேன். அது என்னவென்றால், இப்பொழுது ஒரு புதிய ஒரு காரியம், இப்பொழுதுதான் அந்த காரியத்தை நீ புதிதாகவே செய்ய போகிறாய் என்று வைத்துக்கொள். நீ இப்பொழுதுதான் அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே செய்ய போகிறாய் என்று வைத்துக்கொள். அந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால், வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். ஒரு புதிய காரியம் செய்ய போகிறாய், புதிதாக ஒரு விஷயம் நடக்க போகிறது. அதை எப்பொழுது நீ செய்ய வேண்டும்? அதை எப்பொழுது நீ செய்ய வேண்டும் என்றால், வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும். சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும். எப்பொழுது செய்யக்கூடாது? ஒரு புதிதாக ஒரு காரியம் முதலாக செய்ய போகிறாய், அது எப்பொழுது செய்யக்கூடாது என்றால், செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்று புதிதான ஒரு காரியத்தில் நீ ஈடுபடுகிறாய் என்றால், அந்த காரியத்தை செவ்வாய்க்கிழமையில் செய்யாமல் நீ இருக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று நீ செய்யலாம். அதுவே ஒருவருக்கு பவுனில் தானமோ இல்லை துணி தானமோ இல்லை ஒரு விஷயத்தை கடனாகவோ யாருக்காவது கொடுக்கிறாய் என்றால், குளிச நேரத்தில் கொடுக்க கூடாது. அதை நேரங்காலங்கள் பார்த்துதான் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இறந்தவர்களுடைய வீட்டிற்கு போவதோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்வதோ குளிசத்தில் செய்யக்கூடாது. குளிசத்தில் நகைகள் வாங்கலாம், ஆடைகள் வாங்கலாம், வீடுகளை கட்ட ஆரம்பித்து குடிபோக ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். குளிசத்தில் திருமணமோ இல்லை இந்த மாதிரியான கஷ்டமான காரியங்களையோ செய்யாமல் இருப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயமாக மாறும். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் விஷயங்கள் அனைத்துமே வெற்றிகள் மட்டும்தான். ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கண்டு அஞ்சாதே. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு நிறைந்து இருக்கிறேன் என்பதை உற்றுப்பார். நீ நேர காலங்கள் தெரியாமல் தவித்தாய். உடனடியாக வந்து இதுதான் நேர காலங்கள் என்பதையுமே நான் சொல்கிறேன். புரிந்ததா? அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் வந்து 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 ஒவ்வொன்றாக வந்து வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்துக் கொண்டு சீரும் சிறப்புமாக அழகாக ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டு நான் இருப்பேன். என்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு என்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பாரம்
எனக்கு இந்த மாதிரியான பாரங்கள் இருக்கிறது, இந்த விதமான சில விஷயங்கள் நடக்கிறது, இதை யார் காப்பாற்ற போகிறாய், இதை யார் என்னுடைய வாழ்க்கையில் வழிநடத்த போகிறாய் என்றெல்லாம் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் வேண்டாம். என்னுடைய பிள்ளைகள் என்றுமே நலமுடனும் வளமுடனும் இருக்க வேண்டும். புரிந்ததா? எல்லா காலத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? கவலைகள் என்ற ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே அல்ல. சுதாரிப்பாக நீ ஒரு விஷயத்தையும் செய்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த சுதாரிப்புகள் எல்லாமும் செய்தான் என்னிடம் இருந்துதான் நீ கற்றுக்கொண்டாய். எப்படி சாய் நான் சுதாரிப்பாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்று கேட்கலாம். நான் கொடுத்த பாடத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எது உன்னுடைய வாழ்க்கையில் சுகமான விஷயம் என்று எல்லாமும் எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் எல்லாம் அல்ல. இன்று வேண்டுமானால் நீ எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததற்கெல்லாம் காரணம் நீங்கள் அல்ல, நீங்கள் எனக்கு கொடுத்த தண்டனை என்று. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்தது மிகப்பெரிய தண்டனையாகவே உனக்கு தோன்றும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை விஷயங்களும் நல்ல காரியம்தான் சாயி. அன்று நீங்கள் எனக்கு பாடம் கொடுத்ததுதான் இன்று எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரை எப்பொழுதும் கைக்குள் வைத்திருக்கலாம், யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது நல்லதுதான் சாயி என்று நீ இன்னும் கொஞ்ச நாளில் என்னிடம் வந்து சொல்வாய். ஏனென்றால் நான் எதையும் தெரியாமல் செய்பவன் அல்ல. நீ வேண்டுமானாலும் சொல்லலாம், ஒரு சில விஷயத்தை செய்துவிட்டு தெரியாமல் செய்தேன், இதை நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று. ஆனால் நானும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியாததானே. ஏனென்றால் எல்லாமும் எனக்கு தெரிந்தே உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்துவிட்டேன், அதை செய்துவிட்டேன், செய்து முடித்துவிட்டு நான் இதை தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாதுதானே. காரணம் என்ன? ஏனென்றால் எனக்கு எல்லாம் தெரியும். புரிந்ததா? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருந்து உனக்கு உதவியை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ புரிந்து கொண்டால் எல்லாம் நல்லது. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் உன்னை அழகாக வாழ வைப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.